ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு ரியாலிட்டி பற்றி பேசுகிற விஷயம். மேபி நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். நம்ம பொதுவாகவே ஒரு விஷயத்த நம்ம ரியலாக பேச போனால் ஜென்ரல் ஹியூமனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வேறத்துக்கு டெவலப் ஆகிட்ருக்கும். இப்போ அவங்க அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா முடியாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியே மீண்டு வந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு மீண்டு வருவாங்க. ஓகே, சரி. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் நான் ட்ரேடிங் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு லாஸஸ் அதிகமாகிடுச்சு. நான் ட்ரேடிங் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிடுச்சு. 9 lakhs மேலே லாஸ் ஆகிடுச்சு. இது 2 வருஷத்தில் 9 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு. நான் மார்க்கெட்டில் தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டேன். அதாவது மார்க்கெட் உள்ளே வந்தேன். உள்ளே என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. நான் ட்ரேடிங் பண்ணிட்டேன், நிறைய லாஸ் ஆகிடுச்சு. என்னால் ட்ரேடிங் கற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள அணுகுனேன். ஏன்னா எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்கன்னா அதை வச்சு நான் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த டிப்ஸ் கால்ஸ்லாம் வாங்கினேன். டிப்ஸ் கால்ஸ் வாங்க சொல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஆனால் அந்த ப்ராஃபிட் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. இது இருக்கிறதும் கொஞ்சமாக லாஸ் ஆகிடுச்சு. கடைசியில் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதாவது அதுக்கப்புறமா, அதாவது 9 லட்ச ரூபாய்க்கு அப்புறமும் திரும்ப ஒரு 2 லட்ச ரூபாய் கடை வாங்கி சரி அந்த லாஸெல்லாம் மீட்டுடலாம் அப்படின்னு நான் டிப்ஸ் கால்ஸ்லாம் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தது. போக போக அந்த 2 லட்ச ரூபாய் 0 ஆகிடுச்சு. சார் என்ன தான் சார் நான் பண்ணுறது? ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனல் யதார்த்தத்தை பற்றி பேசுவோம், ரியாலிட்டி, ஃபேக்ட். மேபி இந்த வீடியோ நிறைய பேர் பிடிக்காமல் போகலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தேடுதலோடு நீங்கள் மார்க்கெட்டை அணுகுனீங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா கடன் வாங்கிஇல்லை, நீங்கள் எத்தனை லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கி மார்க்கெட்டில் போட்டாலும் 0. எஸ், போன பணம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நீங்கள் விட்டுட்டு இருந்தாலும் அந்த பணம் திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. டிப்ஸ் கால்ஸு, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் பண்ணுறாங்களே, இது பிஸ்னஸ். அவங்களுக்கு இது தொழில். இது டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இது அவங்களுடைய தொழில். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு 50 சார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சார் நீங்கள் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, நீங்கள் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, நீங்கள் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறீங்களா, நீங்கள் எனக்கு அப்படி கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஏது சர்வீஸ் கொடுக்குறீங்க. தேடுதல் கிட்டத்தட்ட 99% மக்கள் இதுதான் தேடுறாங்க. அதாவது ஏற்கனவே லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸை நான் இந்த மாதிரி ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்ற தேடுதலில் தேடுறாங்க பாவம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட இருக்கிற மிச்ச என்ன பணம் இருக்குதோ அதுவும் மார்க்கெட்டில் விட போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரியாது அவங்களுக்கு. ஒன்று, மார்க்கெட்டில் போனது போகட்டும், இனிமேல் போன பணம் வராது, நான் முழுசாக கற்றுக்கணும்னு டைம் எடுத்துக்கிறேன், எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே வரவங்க மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிற்கலாம், சர்வைவல் பண்ணி நின்று சாதிக்கலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா கவனிங்க. மேபி உங்கள்கிட்ட இருக்கிறது 50,000 இருக்கட்டும், இல்லை 50 லட்சமாக இருக்கட்டும், எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது போனது தான், திரும்ப வராது. அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திரும்ப வரும் அப்படின்றதுல சும்மா கதை, அதெல்லாம் வரவே வராது. போன பணம் போனது தான். ஆனால் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கணும்,
நான் உள்ளே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ளே வந்து கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்க சொல்ல எக்காரணத்தை கொண்டு டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் போடாதீங்க. உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் போடாதீங்க. டோன்ட் புட் மணி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் கற்றுக்க சொல்ல எவ்ரி ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்க சொல்ல ஒரு ஸ்டேஜ் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ், 5வது ஸ்டேஜ், 6வது ஸ்டேஜ், இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்லாம் தாண்ட சொல்ல வந்து ஒரு அக்ரெசிவ் வரும். அடடா இவ்வளோ தான் ட்ரேடிங்கா, இவ்வளோ நாள் அது தெரியாமல் போச்சு, நம்ம இதை ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதான் சொல்லுவேன் நான். 45 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி மென்ஷன் பண்ணிவிடும். 3 மாதம் வந்து அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பேன். அது அந்த அதில் பாஸ் ஆனால் தான் வந்து அவங்க ட்ரேடிங் எடுக்கணும். அதுவரை ட்ரேடிங் எடுக்கக்கூடாது அவங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ஸ், கால்ஸ், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் முடிவு வந்து 0. இது நிசப்தமான உண்மை. இல்லை என் ஃப்ரெண்டுலாம் வந்து லாஸ் ரிகவர் பண்ணிட்டான், என் பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி 5,000 சம்பாதிக்கிறான், 10,000 சம்பாதிக்கிறான், என் எதிர் வீட்டுக்காரன் லட்சமாக சம்பாதிக்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல பணம் போட்டாங்களாம், அவங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், மாதம் 10,000 ரூபாலாம் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க என்னோடய வீடியோ டிஸ்லைக் பண்ணிவிட்டு அப்படின்னா தாராளமாக உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் எதுவும் குறை சொல்ல விரும்பலை. உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்குங்க. இது என்னுடைய வியூ, தனிப்பட்ட என்னுடைய பதிவை நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இதில் உங்களுடைய நீங்கள் மேபி இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு போய் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்ல உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம், உங்களுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், உங்களுடைய எவ்வளவோ நீங்கள் மீடியாஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போடலாம் அதில். ஏன்னா இதை வெளியே சொல்ல தயங்குறவங்க எத்தனையோ பேர், எனக்கு பணம் போயிடுச்சு, நான் வந்து எப்படியாவது ரிகவர் பண்ணிடணும், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற பசங்களோட ஃபீஸ் கட்டியிருக்கேன், எனக்கு என்ன சொல்ல அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு, நான் மொத்தமாக சேர்த்து வச்ச சொத்தே அதான், நான் மொத்தமாக சேர்த்து வச்ச சொத்தே அதான், என்னுடைய பணம் எல்லாம் போயிடுச்சு, வெளியே சொல்ல முடியாதவங்க எத்தனையோ பேர். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் அவங்களுக்கு போய் சேரட்டும், போய் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த நம்மளால் இந்த வீடியோனால ஒரு ஃபேமிலி வந்து எஸ்கேப் ஆகட்டுமே, ஒரு ஃபேமிலி எஸ்கேப் ஆகட்டும் இந்த வீடியோனால். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மேபி மார்க்கெட்டில் 10,000 ரூபாய் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து 9 lakhs 9 crores எத்தனை பெரிய அமௌண்ட்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க, அது வேறு கதை விடுங்க. நான் சொன்னது 10,000 ரூபாய் ஒரு சிலருக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். அந்த 10,000 ரூபாய் மேபி மார்க்கெட்டில் விட்டுட்டு இருக்கலாம். அந்த 10,000 ரூபாய் ரிகவர் பண்ணுறதுக்காக யாராச்சும் டிப்ஸ் கால்ஸ் யாராச்சும் கொடுப்பாங்களாம் தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது உங்களால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்றவங்க இதில் தான் ரிகவர் பண்ணணும்னு இல்லை. அது புரிஞ்சுக்க நிறைய பேர் என்ன எதில் விட்டுமோ அதிலே நம்ம ரிகவர் பண்ணலாம் மேலும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை பெருசு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியே தேடுதலேருந்து நிறைய இருக்குது. நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் எங்கே சம்பாரிச்சிங்க? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சிங்க அந்த 10 லட்ச ரூபாயை? இல்லையே, நீங்கள் வேறு எங்கேயோ சம்பாரிச்சு சேர்த்து வச்சிங்க, அதை வந்து இங்கே வந்து தெரியாமல் ட்ரேட் பண்ணி விட்டுட்டீங்க. பரவாயில்ல, வெளியே போயிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேயே உங்களுடைய வாழ்க்கையை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி சேவ் பண்ணணுமா, வெளியே போய் தேடுங்க. வெளியே நிறைய விஷயம் இருக்குது. மார்க்கெட்டு தான் உங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை, வெளியே எவ்வளோ தேடுதல் நிறைய இருக்குது, தேடுங்க. அதில் மேபி உங்களுடைய லைஃப் மேலே வரலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே நின்று நீங்கள் சர்வைவல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? முழுக்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லுறது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம். ஃபேமிலிக்கு உங்கள் சைட்லேருந்து எந்த இன்கமும் தேவையில்லை அப்படின்றவங்க கற்றுக்கிறது ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கலாம். நான் சொல்லுறேன்னா அவங்க தான் கற்றுக்கணும்னு இல்லை, அவங்க ஈஸியாக கற்றுக்கலாம், சீக்கிரம் அவங்களோட மனசை வந்து டச் பண்ணும். அதே ஒரு டிப்ரெஷனோடு நீங்கள் கற்றுக்க சொல்ல உங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஏன்னா உங்களுக்கு 1008 பிரச்சனைங்க இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்டுங்க இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டோடு நான் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஏறாது. கமிட்மெண்ட் எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் வந்து முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணுன்றவங்க தாராளமாக கற்றுக்கலாம். என்னோட வெபினார்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோ கேட்டு கொடுத்துருக்க வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு யார்கிட்ட பிடிக்குதோ, உங்களுடைய கம்யூனிகேஷன் யார் ஒத்து போகுதோ அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.